அண்ணா வாங்க 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 உட்காரு. என்னண்ணே ரொம்ப சோகமா இருக்கீங்க? வாழ்க்கையில் நிம்மதியே கிடைக்கல, நீங்க என்ன செய்யணும்? ஏன்னா வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. பணம் இருக்கு, நிம்மதியே கிடைக்கல, நீங்க என்ன செய்யணும்? இது என்னன்னு வச்சு? அது பணம் தம்பி. பணமா? ஆமா தம்பி. என்ன இவ்வளவு பணம் வச்சவங்க நிம்மதி இல்லையா? என்னன்னு சொல்றீங்க? பணம் இல்லாம வேற நிம்மதி இல்லை தம்பி. அப்படியாண்ணே வாங்க, நான் உங்களுக்கு நிம்மதியை காட்டுறேன். நீங்க நிம்மதியை காட்டுவீங்க? இல்ல நான் வாங்க, நான் காட்டுறேன். பேக்ல வச்சு இல்ல தர மாட்டேன். என்னதுனே? இந்த தியேட்டர் இங்க தான் படம் பார்க்கணுமா? ஆமா என்ன ஓடிட்டு இருக்காரு? மைக்ல ஆமா மைக்ல இருக்கு. இந்த பாரு. சரி பார்க்கணும்னே. ஹீரோ அடியலாம் இல்ல இவருக்கு டிக்கெட் எடுத்து பணம் அடிய வாங்கணுமான்ட்டு டான்ஸ் நடக்குது. வாங்க டான்ஸ் உட்காருங்க. இல்ல தம்பி, ஹீரோ ஒருத்தன் லவ் பண்ண அவன் இன்னொருத்தனும் கூட்டி போயிட்டான் தம்பி. அதான் ஐயோ வணக்கம் போட்டானே. ஐயோ முடிஞ்சு போச்சு. முடிச்சுட்டா? என்ன வாங்க, ஏன் மறுபடியும் சோகமா இருக்கீங்க? நிம்மதி கிடைக்கல தம்பி. இவ்வளவு நேரம் நிம்மதியா தானங்க இருந்தீங்க. அப்போ வாங்க இன்னொரு இடத்துல போட்டி போயிரு, அங்க உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். அப்படியானே? எங்கனே? வாங்க போட்டி போயிரு, அதுக்கப்புறம் தெரியும். பாட்லா இது என்னனே? குடிக்கிறேன், அப்புறம் நிம்மதி கிடைக்கும். இது என்ன தண்ணியா? இல்ல இல்ல தண்ணி மாதிரி தான். தண்ணி மாதிரி தானா? எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா? வேற என்ன பிடிக்கிறோம்? சொல்லித்தரேன். எப்படி பிடிக்கணும்? ரெண்டு கிளாஸ் குடிச்சிட்டீங்க. வேற எப்படி குடிக்கணும்னே? எடுக்கணும். இப்ப குடிங்க. ஒரு மாதிரி வாங்குவே. அதான் அப்படிதான் குடிங்க. இன்னும் கொஞ்சம் குடிக்கணும். இல்ல வேண்டாம். இல்ல குடிக்கலாம். ஒரு மாதிரி வாங்குவே. வாங்க வாங்க வாங்க. ஒரு மாதிரி வயர்லெஸ் இருக்கு. ஹலோ அக்கா, ஒரு இன்ஸ்டாவை மாட்டிட்டான், அவனை அடிச்சு போட்டிருக்கேன். நீங்க வாங்க, இப்போ அவன்கிட்ட பணத்தை பிடிங்கிடலாம். வாங்க செக் பண்ணு. எங்கனே குடி பெரிய? யாருனே? நான் இப்ப கூட்டி போயிட்டு இருக்கேன். வாங்க. அப்படியா? வாங்க போங்க. எங்கனே குடி பெரிய? இல்ல இப்போ வரல. யாருனே வருவா? இப்போ வருவாங்க, ஒரு ஆள் வருவாங்க. பலவட பேசாம உண்மையை சொல்லலாம். வரும். இப்போ ஒரு சாமியார் வர்றாரு, அவர்கிட்ட பார்த்தாக்க உங்களுக்கு நிம்மதி தானா கிடைச்சிடும். அப்படியா? சரி பாப்போமே. மந்திராதி மகமாரா, மந்திராதி மகமாரா. யாரோ கஷ்டமா இருக்கு. மந்திராதி உன் பேர் தானே மனோ? ஆமா. நிம்மதி தேடி தானே வந்திருக்க? ஆமா. ஒரு டேட்டர் குடு. வா. இத நல்லா பாத்துக்கிட்டே இரு. உள்ள போ. நல்லா உள்ள போ. உள்ள போ. உள்ள போடா. போடா.
தெரியல. ஒரு பெரிய கிணறு தெரியுது. அந்த கிணத்துல இருந்து ஒரு குட்டி பிசாசு வருது. வந்துட்டு ஐயோ வந்துட்டு. அதுதான் உன்னை பிடிச்சிருக்கு. உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த சின்ன வேடத்துல எதுக்கு வந்த நீ? எதுக்கு வந்த? உன்னை என்ன பாடு கட்டுறேன் பாரு. பாரு நான் பார்த்துதான் இருக்கேன். வாங்க இப்படிங்க. நான் பண்ற வைத்தியத்துல இவளை பிசாசு கொண்டு விட்டுட்டு ஓட போகுது. நான் அடிச்சுல ஓடி பத்தியா? அது வழி தெரியாதுடா. அவளுக்கு நைட்டு தான் தெரியும். அடிக்கடி வலிக்குதா? அப்ப பிசாசு வாங்கலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி இன்னைக்கு அடிச்சடி போதும். பிசாசு பயங்கருக்கும். இன்னைக்கு ஒரு 5000 ரூபாய் பீஸ் கட்டிடு. 5000 தான். நாளைக்கு ஒரு 50000 எடுத்துட்டு வந்துரு. அவ்வளவு பணம் இல்லையே. பேக்ல என்ன வச்சிருக்கு? அது ஒரு கோடி ரூபா இருக்கு. 1 கோடி ரூபாய் இருக்குல்ல? 50000 தான். கொண்டு வந்தா ஒண்ணும் சொல்ல மாட்டேன். 50000 தான்டா. கொண்டுட்டு வர. அப்பதான் உங்களுக்கு குட்டி பிசாசை நான் விரட்டி விடுவேன். சரியா? போயிட்டு நாளைக்கு வா. அண்ணே வாங்க, சாமியார் இப்பதான் வர சொன்னாங்க. வாங்க போலாம். அப்படியாண்ணே? ஆமா. வந்துட்டியா? உட்காரு. கீழே உட்காருடா. நான் சொன்ன மாதிரி நைட்டு பேய் போச்சா? தூங்கிட்டேனே. நீ தூங்க சொன்னா பேய் போகும். அதனால உனக்கு தெரியாது. ஏன் தெரியாதா? தெரியாது. போச்சா? போயிச்சா? போறியா? அப்படிங்க போச்சா? போறியா? போச்சா? பீஸ் கொண்டு வந்தியா? பீஸ் கொண்டு வந்தியா? கொண்டு வந்தியா? அடிக்க மாட்டேன். சரியா? பேக்ல பைசா வச்சிருக்கியா? வச்சிருக்கல? கன்ஃபார்மா வச்சிருக்கல? சரி அவனை கைப்பிடிங்க. கைய ஒட்டியாச்சு. கடைசி இன்னொரு மரத்தை வச்சு எடுத்துருக்கு. சரி என்னையே பாரு. பாரு பார்த்துட்டே இரு. தம்பி தம்பி என்னப்பா அழுதுட்டு இருக்க? அப்படியா? சரி வேற எங்கெல்லாம் போன நிம்மதி தேடி? குவார்டரு, படம் பார்க்க. ஒரு மங்கந்தாவ. சரி தம்பி, நீ நிம்மதியை தேடி எங்கெல்லாமோ அலைஞ்சிருக்க. தியேட்டர் போயிருக்க. அதுலலாம் போனா உனக்கு நிம்மதியே கிடைக்காது. மந்திரவாதிட்ட போனாலும் உனக்கு நிம்மதி கிடையாது. ஒரே ஒருத்தராலதான் உனக்கு நிம்மதியை கொடுக்க முடியும். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்தாரு, உயிர் தெழுந்தாரு. நீ அவரை ஏற்றுக்கொண்டனா நிச்சயமா உனக்கு நிம்மதி கிடைக்கும். என்ன செய்யணும்? அந்த பைபிளை படி. இதுல இந்த பைபிள்ல இயேசுப்பா பத்தி எல்லாமே இருக்கு. இதுல உன்னோட நிம்மதி. ஆமா ஆமா, அவரோட உள்ளங்கையில இருக்கும். அவரோட பேர் இத படி. உனக்கு இதுல இருக்க எல்லாமே இயேசுப்பா உனக்கு கத்து தருவாங்க. சரியா? படிச்சிட்டேன். சரி வீட்டுல போய் படி. இன்னும் நல்லா படி.